மலையாளம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் இதுதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்லவே முடியும். ஓகே, இப்போ ஒரு ஃபாத் ஃபாசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் பயங்கர சைக்காட்டிக்காக ரோல் பண்ணுறாரு, அவரே ஆவேஷமில் அதை விட பயங்கரமான ரோல் பண்ணுறாரு. இன்னொரு படத்தில் லவ்வர் பாயாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் தட் இஸ் டூயிங்ல. அது ஃபாத் ஃபாசில் ஹீரோ அவர் பண்ணுறாருல, அதே ஃபாத் ஃபாசில் வந்து கும்பலாங்கி நெக்ஸ்ட் படத்தில் சின்னதாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வில்லன் தான் நடிச்சிருக்காரு. ஒரு ஜோ நாகேஷ், வேங்கா ஸ்ரீனிவாசன் அவர்கள், VKR அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. சும்மா அவங்களே பேசி டெவலப் பண்ணுறது தான் எல்லாமே. அந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்குது. இல்லை, அது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. பட் அட்லீஸ்ட் இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் குமரனை சுற்றி அமைஞ்சது வந்து குமரனுக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான். நான் ஒரு ஐடியாவாக சொல்லி அந்த ஸ்பாட்டில் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு டெவலப் பண்ணுது. ஸோ இதுக்காக நான் எழுதாமல்லாம் போகல. இப்போ நீங்கள் என்ன தான் எழுதினாலும் நம்ம படம் எடுக்க எடிட் பண்ணிகிட்டே இருப்போம் தெரியுமா. இந்த சீன்லேருந்து இந்த சீன் போகிறதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபில்லிங் சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை இதுதான் ஐடியா அப்படின்னா இவங்களே பேசி டெவலப் பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்க. இது இந்த முறை வந்து அந்த காலத்தில் நிறைய இருந்தது. நான் வந்து ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே கண்ட்ரோல் பண்ணி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அண்ட் அவர் பண்ணுறதை ரசிச்சுட்டு இப்படி தான் டைம் போகும். எனக்கு அவரை ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவரை பார்த்தா எனக்கு விவேக் சாரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. உண்மையிலே சொல்ல போனால் கடந்த 3 வருஷமாக யாரை திருப்பி என்ன கேட்டாலும் ஒன்று நான் ஒன்று கார்பரேட் இல்லைனா இருப்பேன், இல்லை சைக்கோ கொலகாரனாக இருக்கேன், எனக்கு இதை தாண்டி வேறு இல்லாட்டி என்னென்னா என்ன சார் நீங்கள் 2 குழந்தைக்கு அப்பா சார், உங்கள் ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க, நீங்கள் தான் காலையிலேருந்து போய் பால் வாங்கிட்டு வரீங்க, இதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு இந்த மாதிரி கதைகளே திருப்பி சொல்லிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுவேன். இந்த படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது, பட் அது குமரன் பண்ண ஸ்பீடில் நாங்கள் அதை காட்டலை. ஆமாம், ஒரே கேமரா ரோல் ஆகிட்டே இருக்கும், கேமரா பாட்டுக்கு ரோல் ஆகிட்டே இருக்கும். அது வந்து இட்ஸ் அ ரோலிங் மான்டாஜ். அதில் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம், ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போயிட்டு ஒருத்தரையும் வரும்போது வேறு ஷர்ட்டில் வரணும். ஸோ அது என் கேமராமேன் திருப்புற ஸ்பீடுக்குள்ளே ஹீ சேஞ்ச் ஆல் த ஷர்ட்ஸ் அண்ட் ஹீ கேம் ஃப்ரம் தட். அது படத்தில் இருக்குது அந்த ஷார்ட்டு. பட் நாங்கள் அந்த படத்தை ரியல் ஸ்பீடில் போடாமல் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கோம். பட் அது எல்லாமே ஒரே ஷார்ட்டில் பண்ணது, கட்டே பண்ணல. என்னுடைய ப்ளஸ் ஆக்ஷன் கட் சொன்னோன்னே எனக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு இருக்குது. நானும் இதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நினச்சி தான் அதில் இருந்தேன். நானும் இதில் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு பர்சனாக தான் நானும் என்ன நினச்சிட்டு அதில் இருந்தேன். ஸோ இவ்வளவு என் மைண்டில் ஓடுமே தவிர அங்கே ஹீரோவாக நான் ஒரு நாள் கூட நான் நின்னது கிடையாது. மாணவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குமார சம்பவத்துடைய டைரக்டர் பாலாஜி வேணுகோபால், ஹீரோ குமரன் தங்கராஜ் இருக்காங்க. வாங்க இந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான தகவலை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். எப்படி இதுல குமரன் அவங்க ஜாயின் பண்ணாங்க? ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டீம்ல வந்து ஒரு பிக் ஹிட் ஹீரோவா இருந்தாங்க. சோ அவங்கள பிக் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஐடியா, அந்த தாட் எப்படி வந்துச்சு? குமரனை பிக் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரணுன்ற ஐடியா முதல்ல குமரனுக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குமரனை நம்பின வீனஸ் இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்கு இருந்தது. ஏன்னா அவர் பண்ண பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து வீனஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்க குமரனை வந்து ஒரு நடிகராக பார்க்கல. ஸோ தன்னோட ஃபேமிலியில் ஒருத்தராக பார்த்து தான் ஒரு 4 to 5 years டுகெதர் தேவர் ட்ராவலிங். அப்போ குமரன் மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு ஃபாண்ட்னஸ்னால தான் இது அவங்க பண்ணாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அது என்னமோ தெரில, அன்றைக்கி நான் போய் சொன்ன டைம் இவங்க எல்லாருக்கும் அது பிடிச்சி இன்றைக்கி இந்த இன்டர்வியூ வரைக்கும் வந்து கனகா முன்னாடி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து அது தெரில. நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அது எல்லாமே அமைஞ்சிச்சுமா, அவ்வளோதான். ரொம்ப பாண்டியன் ஸ்டோரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு ஹீரோவா, ஒரு ஹிட் ஹீரோவாவே ஆடியன்ஸ் கிட்ட நீங்க ரெகனைஸ் ஆயிட்டீங்க. இப்ப பிக் ஸ்கிரீன்ல அந்த ஃபீல் எப்படி இருக்கு? அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஹீரோ அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி உங்களுக்கு ஃபீல் இருந்துச்சு? இல்லை, அது நீ சொன்ன மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸில் எல்லாரும் என்ன ரொம்ப ஆமாம் கதிரா ரொம்ப பார்த்து அவங்க ரொம்ப தன் வீட்டு பையனாக தான் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க. ஸோ அது எங்கே போனாலும் அந்த ரீச் நமக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் என்னுடைய நோக்கம் வந்து படம் பண்ணணும், ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அது பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு முன்னாடிலேருந்தே இருந்தது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணி ஹிட் ஆனனால வந்தது கிடையாது. ஸோ அப்போலேருந்தே அந்த தேடலில் தான் நான் இருந்தேன். அந்த தேடலில் அது கிடைச்சது தான் குமார சம்பவம். சரி, அது கிடைச்சோன்னா சரி ஓகே
இல்லை இதை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸை நடுவில் விட்டுட்டு, ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய ஒரு இதை கொடுத்தது. வெளியே என் முகம் தெரிஞ்சது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான், அந்த கதிர் கேரக்டர். அதுக்காக இவருக்கு பதில் இவர்னு ஈஸியாக சம்டைம்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த வாய்ப்பு வந்தோன்னே. அது ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன், அதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு. அது அந்த அந்த வேலைக்கும் அதை பார்க்குற மக்களுக்கும் நான் கொடுக்குற ரெஸ்பெக்டாக தான் நான் நினச்சேன். 3வது வருஷமே எனக்கு இந்த தாட் வந்துருச்சு, முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்றது. ஆனால் சீரியல் முடியலை. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி அது முடியும் வரை இருந்து கடைசி எபிசோட் வரைக்கும் இருந்து நடித்து கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு வந்திருக்கேன். ஸோ அந்த வேலைக்கு நான் பண்ண மரியாதைன்னு நான் அந்த வேலைக்கு மட்டும் இல்லை, அதை பார்த்த மக்களுக்கும். ஏன்னா அவங்க அவங்க டைமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க உட்காந்து இத்தனை மணிக்கு உட்காந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆன் பண்ணும்போது நம்ம இவ்வளோ வருஷம் கொடுத்ததை நம்பி தானே அவங்க அதை உட்காடுறாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிற மாதிரி இல்லையா அது. அதனால அதுதான் பண்ணேன். ஸோ குமார சம்பவமில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட பாண்டியன் ஸ்டோர்ஸில் எப்படி குடும்பமாக உட்காந்து அதை எப்படி என்ஜாய் பண்ணலாமோ அந்த மாதிரி படம் தான் இது. ஓகே, அதனால் அதே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்த அதே குடும்பங்கள் இந்த படத்தை தியேட்டருக்கு எந்த முகசுளிப்பும் இல்லாமல் அழகாக உட்காந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது வந்திருக்கு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன். பாலா சாரோடைய ஃபர்ஸ்ட் சீன் உங்களை எடுக்கும் போது உங்க மைண்ட் வைஸ் என்னவா இருந்துச்சு? நர்வஸா இருந்தீங்களா, கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்களா? பாலாஜி அண்ணா சொல்றீங்களா? பாலாஜி அண்ணா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பழசு. நாங்க யூடியூப்ன்றது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும்ல, அதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் யூடியூப்ல உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் 2 பேரும். ஸோ நிறைய அண்ணா ஒரு சீன் சொல்லுவார், அப்புறம் அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எடுத்து அது கேவலமாக இல்லைன்னா அதை மாற்றி இதெல்லாம் நாங்கள் அப்போயே ட்ரை பண்ணிட்டோம். ஸோ எனக்கும் அண்ணாக்கும் புதுசாக போய் ஒரு கேமரா முன்னாடி நின்று பண்ணுற புதுசாக ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்குன்னா ஒரு ஃபீலே இல்லை. அப்போ எவ்வளோ சின்சியாரிட்டியோட ஒர்க் பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணோம், அதே ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணோம். ஏன்னா இது படம் அப்படின்றனால அந்த லிபர்ட்டி எல்லாம் எடுத்துக்கல. ஸோ எங்களுக்கு அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. பொறுப்பு இருந்தது, பொறுப்பு மிகப்பெரியது, அது 2 பேருக்கும் இருந்தது. அது மட்டும்தான். மற்றபடி ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சொன்ன மாதிரிலாம் எனக்கு தோணலை, ரெகுலராக பண்ணுற விஷயம் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு டான்ஸர், நல்லா டான்ஸ் ஆடுறீங்க. அது நாங்கள் ஜோடி நம்பர் 1 எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டான்ஸர், டான்ஸர். ஓகே, அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் இதில் பார்க்கலாமா, பார்க்க முடியுமா? இல்லை, ஆக்சுவலாக பார்க்க முடியாது. ஏன்னா இந்த படம் அதை கேட்கலை, அதை டிமாண்ட் பண்ணலை. அதனால அதை நாங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது உள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். எனக்கு அந்த கதையில் அது இல்லை. அது ஏன் இல்லை என்ன இல்லைன்றது அண்ணா கிட்ட தான் கேட்கணும். ட்ரைலர்ல அவார்ட் வின்னிங் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தீங்க. அதுக்கான ரீசன் என்ன? இல்ல, அது ஒரு ஃபன்னு மாதிரி, சும்மா அது காமெடி தான். அவார்ட் வின்னிங் ஃபன் ஃபிலிம், அது ஷார்ட் ஃபிலிம் பேரே அவார்ட் வின்னிங் தான் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ அது யாருக்குமே டக்குன்னு தோணுது, திடீர்னு எழுதும்போது தோணுன விஷயம் தான் அது. ஒன்றும் ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் குமரன் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி இருக்கிற போலீஸ்காரை அவன் அதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனோட ஒரு பேட் டேல குமரன் அவன் கிட்ட போய் மாட்டிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அது வரும். அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் ரொம்ப பொறுமையாக விசாரிச்சுட்டு இருக்கும்போது அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன் சார், நீ என்ன அவார்டு அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிம் பேரே அவார்ட் வின்னிங் தானே, அந்த போலீஸ்காரனுக்கு இன்னும் விளக்கும். ஸோ என்னன்னா அது ஒரு சும்மா கிராஃப்ல, குமரனோட ஆன்சர் ரொம்ப ரியலாக தான் இருக்கும், அதுதான் அந்த படம். ஆனால் என்னன்னா இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கோவம் இருக்கு, நான் ஏதோ ஒரு விஷயத்துல வெறுப்பா இருக்கேன்னா நீங்க என்ன சௌக்கியமா இருக்கியான்னு கேட்டா, இப்போ ஏன் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சல், நீ எதுக்கு கேட்கற அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி அந்த போலீஸ்காரனோட கோவத்தோட கிராஃபை ஏத்துற விஷயத்துல அதுவும் உண்டு. இவங்களை நம்பி நீங்க அதே மாதிரி கோபால்னு ஒரு ஆக்டர் இருக்காரு, டெலிஃபோன் ராஜு, இந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல்ல ஏதாவது ஒன்று இம்ப்ரவைஸ் பண்ணணும்னே நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்கள நம்பி நீங்க எழுதாம கூட போகலாம். இந்த ரூம்ல எல்லாரையும் உட்காந்து வச்சுட்டு இப்படி ஒரு சீன் நம்ம என்ன பண்ணலாம் தைரியமா ஒரு டைரக்டர் டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, அந்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்ற ஒரு வைப்ரேஷன் அவங்கள வச்சு தானாவே கிரியேட் ஆயிடும். இந்த படத்துல பெரிதும் ரசிக்கப்பட வேண்டிய சில சீன்ஸ், நாங்கள் நினைக்கிற சீன்ஸ் நான் ஒரு ஐடியாவாக சொல்லி அந்த ஸ்பாட்டில் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு டெவலப் பண்ணது.
ஸோ இதுக்காக நான் எழுதாமல்லாம் போல. இப்போ நீங்க என்னதான் எழுதினாலும் நம்ம நம்ம படம் எடுக்க எடுக்க எடிட் பண்ணிட்டே இருப்போம் தெரியுமா. இந்த சீன்லேருந்து இந்த சீன் போறதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபில்லிங் சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை இதுதான் ஐடியா அப்படின்னா இவங்களே பேசி டெவலப் பண்ணி ஒன்று பண்ணிவிடுவாங்க. இது இந்த முறை வந்து அந்த காலத்தில் நிறைய இருந்தது. ஒரு ஜோ, நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள், VKR அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா காமெடின்னு எழுதிட்டு போயிடுவாங்க. சும்மா அவங்களே பேசி டெவலப் பண்றதுதான் எல்லாமே. அந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்குது இல்ல. அது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது. பட் அட்லீஸ்ட் இந்த படத்துல நிறைய நல்ல நடிகர்கள் குமரனை சுத்தி அமைஞ்சது வந்து குமரனுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இப்போ ஒரு கோபால் சார்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அதான் அந்த டைலாக் கூட அவர் தான் கேட்பாரு, என்ன படம் எடுத்திருக்க அப்படின்னு. அந்த போலீஸாக நடிச்சிருப்பாரு. சார் படம் பேரே அவார்ட் வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை, அவர் தான் சொல்கிறேன். அவர் உண்மையாக சொல்கிறேன், இத்தனை பேர் நாங்கள் எல்லாம் நடித்தோம். ஆக்சுவலி அவரோட ஃபேன் தான். எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காமிக்கான விஷயத்த ரொம்ப சாதாரணமாக சீரியஸாக சிம்பிளாக சொல்லுவார். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். யூடியூப் டைம்லேருந்து நான் பாலாஜின்னா ஒர்க் பண்ணும்போதே எங்கள் கூட அவர் இருப்பார். ஸோ அவரும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பார். அப்போலேருந்தே அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது அவருக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணார்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இப்படி கேட்குறேன் அப்படின்னுவார். எனக்கு வந்து அதை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். நான் வந்து ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே கண்ட்ரோல் பண்ணி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அண்ட் அவர் பண்ணுறதை ரசிச்சுட்டு இப்படி தான் டைம் போகும். எனக்கு அவரை ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட அவரை பார்த்தா எனக்கு விவேக் சாரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. நீங்க ஆக்டரா இருந்திருக்கீங்க. ஸோ ஆக்டர் டு சேஞ்ச் ஓவர் டைரக்டர். ஸோ எதுக்காக இந்த டிசிஷன்? இல்லை எனக்குள்ள இருக்கிற ஆக்டரை வந்து சரியா பயன்படுத்திக்கல நான் இல்லை, இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கோவம் எனக்கு இருக்கு. ஏன்னா எப்போ பாரு என்னன்னா ஏதாவது ஒரு கார்பரேட்ல சைக்கோ வில்லன் அப்படின்னா என்னை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியவே இல்லை. இப்போ நான் ஒரு படம் அந்த மாதிரி பண்ணலாமா? என்ன ஆயிடுதுன்னா இந்த மாதிரி இந்த வில்லன் ரோல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் என்னன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னா நாளைக்கு வந்து வருங்காலத்தில் என்னுடைய மகன் வளர்ந்து வரும்போது அதை பார்க்கும்போது இல்லை நம்ம அப்பா இப்படி இல்லை, ஆனால் எல்லாரும் நம்ம அப்பா பார்த்து பயப்படுறாங்கன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு. அது அதுக்குன்னு வில்லன் நடிகர்கள் வீட்டிலலாம் இப்படி நடக்குதான்னு கேட்டால் இல்லை. அந்த சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு பிரித்து பார்க்குற பக்குவம் இருக்கிறதுன்றதுக்கான ஒரு வயசில் என்னுடைய மகன் இல்லை இப்போ. அது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, நான் என்னுடைய ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, we should be known for doing good things, telling good things to people and spreading good messages to people through my art. Okay, ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ரோல் ஒன்று வந்தது அப்படின்னா, நான் இலகுவாக பண்ணுற மாதிரி ரோல் வந்ததுன்னா நான் டெஃபினட்டாக பண்ணுவேன். ஆனால் உண்மையிலே சொல்ல போனால் கடந்த 3 வருஷமாக யாரை திருப்பி என்ன கேட்டாலும் ஒன்று நான் ஒன்று கார்பரேட் வில்லனாக இருப்பேன், இல்லை சைக்கோ கொலகாரனாக இருக்கேன். எனக்கு இதை தாண்டி வேறு இல்லாட்டி என்னென்னா, என்ன சார் நீங்கள் 2 குழந்தைக்கு அப்பா சார், உங்கள் ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க, நீங்கள் தான் காலையிலேருந்து போய் பால் வாங்கிட்டு வரீங்க, இதுலேருந்து ஆரம்பித்து எனக்கு இந்த மாதிரி கதைகளே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ என்னோட அமைப்புக்கு ஏற்ற கதை தான் வருதான்றது தெரியாது. பட் மலையாளம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் இதுதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது. ஓகே, இப்போ ஒரு ஃபாத் ஃபாசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் பயங்கர சைக்காட்டிக்காக ரோல் பண்ணுறாரு, அவரே ஆவேஷமில் அதை விட பயங்கரமான ரோல் பண்ணுறாரு. இன்னொரு படத்தில் லவ்வர் பாயாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் தட் இஸ் டூயிங்ல. அது ஃபாத் ஃபாசில் ஹீரோ அவர் பண்ணுறாருல, அதே ஃபாத் ஃபாசில் வந்து கும்பலாங்கி நைட்ஸ் படத்தில் சின்னதாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வில்லனாக நடிச்சிருக்காரு. அதாவது நடிகர்களை சேலஞ்ச் பண்ணாதான் அந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னா, வினோத் சாகர்னு ஒரு நடிகரை எப்போ பாரு சைக்கோவாக காமிச்சிட்டு இருந்த ஒரு நடிகரை நான் இந்த படத்தில் பிரேக் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று பண்ண வச்சுருக்கேன். வினோத் முன்னான்னு எப்போ பாரு கெட்ட போலீஸ்னாலே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு நடிகரை உடச்சி அவர் கண்டிப்பாக ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ண வச்சுருக்கேன். சிவா அரவிந்தன் சொல்லி டாக்டர் படத்தில் கிளி அப்படின்னு ஒரு ரோல் பண்ண ஒருத்தர், அவருடைய முகமே எல்லாருக்குமே அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் பார்த்தா அவர் ரொம்ப அழகாக செவன் இருக்கார் பார்க்குறதுக்கோ. என்னையா அந்த படத்தில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் இது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ரோல் நான் பண்ண வச்சுருக்கேன். ஸோ இது ஏன்னா எனக்கு நடந்த இது யாருக்கும் நடந்துடக்கூடாது, என்னால் அட்லீஸ்ட் என் படத்தில் அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அந்த ஆக்டரோட செல்ஃப் ஒர்த்துன்னு ஒன்று இருக்குல்லம்மா, அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி திருப்பி டைப் காஸ்ட் பண்ணுறதை அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க.
இப்போ குமரனே அடுத்த படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குமார சம்பவம் மாதிரி ஒரு படத்தை குமரன் வில் நாட் சூஸ். ஏன்னா ஹீ ஹேஸ் டு க்ரோ, ஹீ ஹேஸ் டு நான் ஐ ஷுட் லுக் ஃபார்வர்ட் டு கோ டு தட் ஷூட்டில். நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், இன்னைக்கு புதுசாக எனக்கு என்ன தெரிய போகுது, புதுசாக நான் என்னை எப்படி காமிச்சிக்க போகிறேன், இதெல்லாம் தானே ஒரு ஆக்டருக்கு தேவை. அது இல்லாமல் திருப்பி திருப்பி வருமானத்துக்காக மட்டுமே ஒரே மாதிரி ரோல் பண்ணி வாழ்க்கையை வாழ்றதுல இருந்திருக்கு சொல்லு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஷூட் கட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஷாட் ஃபர்ஸ்ட் ஷூட் கட் பண்ணுங்க. என்னுடைய ப்ளஸ் ஆக்ஷன் கட் சொன்னோன்னே எனக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு இருந்தது. நானும் இதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நினச்சி தான் அதில் இருந்தேன். நானும் இதில் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருக்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொறுப்புள்ள ஒரு பர்சனாக தான் நானும் என்ன நினச்சிட்டு அதில் இருந்தேன். ஸோ இவ்வளவு என் மைண்டில் ஓடுமே தவிர அங்கே ஹீரோவாக நான் ஒரு நாள் கூட நான் நின்னது கிடையாது. அது அண்ணாக்கு தெரியும். இதுதான் உண்மை. குமரன் என்ன அந்த படத்தில் ஒரு எப்படி இருந்தேன்னா என் கண் பார்வையிலேயே படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே தான் இருந்தார். திடீர்னு ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு வந்து ஹில் டூ எனி திங் ஃபார் த ஃபில்ம். ஸோ அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து ஒரு நடிகனுக்கு தேவைன்னு நான் நினைப்பேன். ஆனால் அங்கேயே கூட ஷர்ட் அப்படி இன்னும் 10 நிமிஷம் தான், ஐயோ சன் செட் ஆக போகுதுன்னு பார்த்தா குமரன் பல்ட்டி அடிச்சு சட்டை மாத்திட்டு வந்து உடனே இப்படிதான் நடந்திருக்கு. கேமராக்கு பின்னாடி போய் அங்கே ட்ரெஸ் பேண்ட் எல்லாம் மாத்திட்டு இப்படி வந்து நடிச்சு. எங்களுக்கு என்னன்னா இந்த படத்துல ஒரு ஷாட் இருக்கு, பட் அது குமரன் பண்ண ஸ்பீட்ல நாங்க அதை காட்டல. ஆமா, ஒரே கேமரா ரோல் ஆயிட்டே இருக்கும், கேமரா பாட்டுக்கு ரோல் ஆயிட்டே இருக்கும். அது வந்து இட்ஸ் ரோலிங் மான்டாஜ். அதுல வந்து ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம், ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம், ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போயிட்டு ஒருத்தரையும் வரும்போது வேற வேற ஷர்ட்ல வரணும். ஸோ அது என் கேமராமேன் திருப்புற ஸ்பீடுக்குள்ள ஹீ சேஞ்ச் ஆல் த ஷர்ட்ஸ் அண்ட் ஹீ கேம் ஃப்ரம் தட். அது படத்துல இருக்கு அந்த ஷாட். பட் நாங்கள் அந்த படத்தை ரியல் ஸ்பீட்ல போடாம கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கோம். பட் அது எல்லாமே ஒரே ஷாட்ல பண்ணது, கட்டே பண்ணல, கடகடன்னு போச்சு. என்ன சொல்றாருன்னா, இப்போ இந்த சென்டர்ல கேமரா வச்சுட்டு இந்த டோர் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கேமரா இதே ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டே இருக்கும். இந்த ஷர்ட் இந்த டோர்ல ஒரு ட்ரெஸ்ல வந்து நின்று பார்த்துட்டு திருப்பியும் இங்கே போகும்போது இந்த செவுரு மறைஞ்சு இப்படி அடுத்த டோருக்கு வர்றதுக்குள்ள நான் வேற ட்ரெஸ்ல இங்கே வருவேன், திருப்பி இங்கே இப்படி வருவேன். இது வந்து ஒரு 5 டோர் இருக்கும், 5 ட்ரெஸ் மாத்தி இது எல்லாம் ஒரே டேக்கு. ஆனா அந்த கேமராவோட மூவ்மெண்ட் வந்து ஸ்லோலாம் ஆகாது, ஒரு 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 ஸ்பீட்ல போதுன்னா அதே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும். அதுக்குள்ள நான் வரணும். பயங்கர டாஸ்கா இருந்தது. எல்லாருக்கும் இங்கே ஷர்ட்டை திருப்பி பிடிச்சிக்கங்க, இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு, இப்படி போய் நுழைஞ்சிக்கலாம் டிஷர்ட்டை அப்படிலாம் சொல்லி பின்னாடி ஒரு ரிஹர்சல்லாம் பார்த்து பண்ணேன். பட் அது அந்த சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடுக்கு அது படத்துல பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேம்ப் பண்ணியிருக்கோம். So the படத்தை பத்தி ஆடியன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா, தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் क्वेश्चन. படத்துடைய பிகினிங் ரொம்ப முக்கியம், அதனால அதை ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா பிகினிங்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கஷ்டம்தான் புரியுது, கொஞ்சம் முன்னாடியே வந்து படத்தை பிகினிங்லேருந்தே பாருங்க. ரெண்டாவது, இந்த படம் ஒரு லீனியரா போகாமல் நான் லீனியராக போகும். ஸோ முன்னும் பின்னும் மாறி மாறி போகும். ஸோ உங்களுக்கு நடுவில் வந்தால் சில நேரம் புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிகினிங்லேருந்து உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோட குட்டி குழந்தைங்கள் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு வரலாம். பெரியவங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம், ஏன்னா அவங்களுடைய பெரியவங்களை கூப்பிட்டு வந்து அவங்களும் குழந்தை மாதிரி மாறிடுவாங்க இந்த படத்துல. ஸோ அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக நாங்கள் அதை தழுவி கதைகள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் ஃபேமிலியோட வந்து என்ன இவ்வளோ காலம் எப்படி டெலிவிஷனில் ரசிச்சிங்களோ அதே மாதிரி என்னையும் இந்த படத்தையும் இந்த கதையையும் அழகாக உட்காந்து ரசிச்சுட்டு உங்களுடைய ஆதரவு அது மூலியமாக எனக்கு தெரிவிச்சுட்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனுடைய ஆரம்பம் தான் இந்த குமார சம்பவம். நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு நான் சொல்லி தான் அவரை கன்வின்ஸ் பண்ணேன். சார் அதெல்லாம் வந்துடுவாங்க சார் நான் சொன்னா அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவர் வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு அவரும் நம்பி அப்படிதான் இது எல்லாமே ஆரம்பிச்சுது. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் வந்து என்னை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் படம் பண்ணுவேன். இல்லைனா நீங்கள் வந்து எங்கே காணோம் அப்படின்னு நான் எங்கேயும் கமெண்ட்லாம் போட வேண்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.